ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு கோர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். டாக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது இந்த காலேஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமான மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப கம்பல்சரி இல்லை. கம்மியான மார்க்ஸ் இருந்தாலுமே உங்களால் மெடிக்கல் வந்து படிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து சப்போஸ் மார்க்ஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், பட் ஒரு நல்ல காலேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியாமல், மெடிக்கல் படிக்க முடியாமல், இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்க, நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க மெடிக்கலும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது, அவங்களுக்கு இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காகவே முக்கியமாக நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டப்படுறாங்க. ஈவன் தோ நம்ம இன்ஜினியரிங் சைட்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறோம். பட் இன்னொரு பக்கம் மெடிக்கலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு மந்த்லி 40,000 வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி WHO, ECF, MGE அண்ட் NMC இது எல்லாமே வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியை. ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ். ஸோ இது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு 12,000 வரைக்கும் ஒரு உதவித்தொகைன்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் FMGE, அதாவது FMGE குவாலிஃபைடு பேராசிரியர்கள், நம்ம அதாவது ப்ரொஃபஸர்ஸ், அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிஃபைடான ப்ரொஃபஸர்ஸும் இங்கே இருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் இலவச FMGE, அது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ், இது எல்லாம் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சைடில் படிக்கவும் செய்யலாம், இந்த மாதிரி அதர் கோர்சஸும் வந்துட்டு இங்கே உங்களால் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் லக்லோஷிப் பரீட்சை ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும். ஸோ இந்த லக்லோஷிப் பரீட்சை அப்படின்றது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களை இன்னும் வந்து ரொம்ப குவாலிஃபைடான ஒரு இண்டிவிஜுவலாக ஆக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்றது லைக் உங்களோட குவாலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்ஸாக வந்து இது இருக்கும். அது இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நார்மலாக இது இருக்கிற காமனான விஷயம்தான். ஹாஸ்டல்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியன் உங்களுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்த காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிர்கிஸ்தான் இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபாரினில் அவைலபிளாக இருக்க காலேஜ். ஸோ இங்கேயும் நீங்கள் மந்த்லி பாருங்கள் 40,000 நீங்கள் பே பண்ணாலே போதும். உங்களால் கண்டிப்பாக ஒரு MBBS வந்து பண்ண முடியும். MBBS மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நிறையா இங்கே வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம மேலே காமிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த FMGE நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் கோச்சிங் பண்ணி உங்களை பாஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் ஸோ அந்த காலேஜ் தான் வந்துட்டு எக்ஸ்பென்சஸை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்றது, ஸோ எந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் அப் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கிர்கிஸ்தானில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம இந்தியாவிலையும் மெடிக்கல் வந்து படிக்கிற மாதிரியான அட்மிஷன்ஸும் வந்து பண்ணுறோம், என்னென்ன காலேஜஸில் கொடுக்குறாங்களோ. ஸோ உங்களோட மார்க்ஸ் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்தியா லெவலில் என்ன காலேஜஸ் இருக்குன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் சேம் உங்களுக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லா அட்மிஷன்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு இந்த ஃபாரினில் இருக்கிற இந்த ஓஷ் மெடிக்கல் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியும் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து கிர்கிஸ்தானில் அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அதர் காலேஜஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட்லி இந்த சீட்ஸ்லாம் வந்துட்டு இந்த காலேஜஸில் ஃபாரினில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், கிர்கிஸ் ரஷ்யன் ஸ்லேவிக் யூனிவர்சிட்டின்னு இது ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ KRSU
ஏன் இதை எடுக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஏன் இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்கள் எடுக்கணும், ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்றது, மெடிசன் நீங்கள் ஃபாரினில் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸும் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான வே ஆஃப் டீச்சிங்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டியூவல் டிகிரி ஒன்று வந்து நீங்கள் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன், இந்த ரெண்டுத்துலேருந்துமே உங்களால் டியூவல் டிகிரி வந்து வாங்க முடியும் நீங்கள் இந்த கிர்கிஸ் ரஷ்யன் ஸ்லாவிக் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா. அதே மாதிரி ஒன்லி 150 சீட்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி இன் ஈச் குரூப். ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ்ன்று போட்டு, ஸோ உங்கள் டோட்டலாக ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 குரூப்ஸ் வந்து இது பண்ணுவாங்க போல். ஸோ 150 சீட்ஸ் மட்டும்தான் இந்த காலேஜஸில் இதுக்கு பண்ணுறாங்க. 62% பாசிங் ரேட் ஆஃப் எஃப்எம்ஜி எக்ஸாம். ஸோ அந்த மேலே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்னு ஒன்று. ஸோ இந்த எக்ஸாமை 62% பாசிங் ரேஷியோ வந்து இவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ 62 எபோவ் 50 ஒரு ஆவரேஜான பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு அங்கே உங்களுக்கு அந்த எக்ஸாமோட டஃப்னஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதேமாதிரி செப்பரேட் நார்மலாக இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வித் சவுத் அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துறேன்னு இருக்காங்க. கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக இந்தியன் வார்டனும் இருக்கும், அது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்ற எக்ஸாமுக்கான கோச்சிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் சைடில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒர்க் லைசன்ஸ் வந்து இந்த கிர்கிஸ் ரிப்பப்ளிக்லேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எந்த விதமான எக்ஸாம்ஸும் உங்களுக்கு எழுத வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த லைசன்ஸ்க்காக. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டாப் 1000 யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு இது ரேங்க் ஆகிருக்கு இந்த கிர்கிஸ் ரஷ்யன் ஸ்லாவிக் யூனிவர்சிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறைய இந்த என்எம்சியோட ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், அதாவது இது வந்து ரெகனைஸ்டு பை யூரோப்பியன் யூனியன் அண்ட் மெடிக்கல் போர்ட் ஆஃப் கலிஃபோர்னியா, அந்த மாதிரியான பெரிய பெரிய மெடிக்கல் போர்டு இவங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் எஃப்எம்ஜி, இந்த எஃப்எம்ஜி பாசிங் ரேட் வந்து இங்கே ரொம்பவும் அதிகம். ஸோ வேர்ல்டுலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் மெடிக்கலுக்காக. ஸோ அது பாருங்கள், பாசிங் பர்சன்டேஜ் தேன் எனி அதர் சென்ட்ரல் ஏஷியன் யூனிவர்சிட்டிஸ். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்டேஜ் இங்கே ரொம்பவும் அதிகம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்மிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கான்டாக்ட் நம்பரும் இங்கே இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸும் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு யூனிவர்சிட்டியும் இருக்குது. நம்ம இந்த கிர்கிஸ் ரஷ்யன் ஸ்லாவிக் யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் டீட்டெயில், ஃபவுண்டர்லே 1993 இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இது வந்து இன்டர்ஸ்டேட் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் லைக் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாஃப்ஸு, காலேஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கண்ட்ரி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இது இல்லாமல் கோர்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் பாருங்கள், டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் மெடிசன் இது வந்துட்டு எம்பிபிஎஸ். நம்ம இதில் கம்பேர் பண்ணோம்னா, நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது எம்பிபிஎஸ்ன்னு நம்ம அதுக்கு நேம் வச்சுருக்கோம், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து எம்டின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் மெடிசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிர்கிஸ் ரஷ்யன் ஸ்லாவிக் யூனிவர்சிட்டியில். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 54 months அண்ட் 12 months இன்டர்ன்ஷிப். ஸோ 54 months இல்லாமல் நீங்கள் அனதர் ஒரு 1 year வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சிலபஸ் இன்க்ளூட்ஸ் வந்து உங்களுக்கு 19 subjects இருக்கும். ஸோ இந்த 19 subjectsம் என்எம்சி கைட்லைன்ஸ் படி தான் எடுத்திருக்கோம்ன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும், நல்ல விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஈச் குரூப் ஹேஸ் ஒன்லி 10 students. இது வந்து ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நோ செப்பரேட் எக்ஸாம். இந்த லைசன்ஸு இதுக்காகலாம் வந்து நீங்கள் செப்பரேட் எக்ஸாம்ஸ் அன்லைக் அதர் கண்ட்ரீஸ்மே நீங்கள் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் சொல்கிறாங்க. யூரோப் பாஸ் இதுவுமே உங்களுக்கு லைசன்ஸோடய கிடைக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே டாலர்ஸில் இருக்குது, நீங்கள் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இப்போ ஃபஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்றது டியூஷன் ஃபீ மட்டுமே $6,500 வந்து போட்டிருக்கு, அதுவும் US டாலர்ஸ். ஸோ ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் எவ்வளோ வரும் ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தா $1,800. ஸோ அதேமாதிரி விசா அண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா $400 வருது. ஸோ இது வந்து எல்லாம் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு இந்த ரேட் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் டு ஃபைனல் இயர் பார்த்திங்கன்னா $4,000 தான் வந்து உங்களுக்கு
வருது, செகண்ட் டு ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் அண்ட் மெஸ்க்கு வந்து உங்களுக்கு சேம் 1800 வந்துடும். சேம் ஃபாலோடு பை விசா அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் $400 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாரினில் போய் மெடிக்கல் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது, இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோலேருந்து ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் யாராக பார்த்தீங்கனாலும் உங்களோட பசங்களை வந்து இங்கே படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.